வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிளாஸ்டிங் ஒர்க் குவான்டிட்டி, அதாவது ஒரு 10க்கு 10 ரூமுக்கு நம்ம பூசு வேலை பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், ப்ளஸ் எவ்வளோ மெட்டீரியல் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத டோட்டலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். How to calculate plastering quantity for 10 feet into 10 feet room. அதாவது 10க்கு 10 ரூமுக்கு நம்ம பூசு வேலை பண்ணோன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும், ப்ளஸ் லேபர் காஸ்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருக்கேன் 10க்கு ஒரு ரூம் சைஸ். இதை அசியூம் பண்ணிக்கோங்க, இதான் ரூமுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டோரு அப்புறம் விண்டோ, சரிங்களா? டோரு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 7க்கு 3 அடி, சரிங்களா? அதே விண்டோ பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 4 அடி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ட்ராயிங் பார்த்துக்கோங்க. 10க்கு 10க்கு ரூம். ஓகேங்களா? ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 மீட்ரு, அதாவது 10 அடி தான். ஹைட்டும் 10 அடி தான், சரிங்களா? 3 மீட்ரு 10 அடி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க கால்குலேஷன் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நான் வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபீட்டை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபீட்டை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணுன்னா 10 டிவைடட் 3.28, ஓகேங்களா? போட்டிங்கன்னா நம்மளுக்கு மீட்டரில் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா 10, இது அடிக்கான அடி வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கு வந்து 3.28 போட்டிங்கன்னா 10 டிவைடட் 3.28 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 3.04 மீட்ரு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் மீட்ரு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 மீட்ரு. அப்போ ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா டோர் சைஸு 7 அடிக்கு 3 அடி. அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் 21 ஸ்கொயர் ஃபீட்டு. அதே இது மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணால் 1.95 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து விண்டோ சைஸ் என்ன, 4 அடிக்கு 4 அடி. அது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கோம் 16 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகேங்களா? விண்டோ மட்டும் 16 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ 1.48 மீட்டர் ஸ்கொயர். இதை கன்வெர்ட் பண்ணோன்னா 1.48 மீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் ஃபீட்டை வந்து மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் 10.76 போட்டிங்கன்னா நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பிளாஸ்டிங் வந்து எவ்வளோ திக்னஸ்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் வந்து 12 mm பண்ண போகிறோம், அவுட்ரு வந்து 20 mm பண்ண போகிறோம், சீலிங் வந்து 10 mm பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்னர் 12 mm, அவுட்ரு 20 mm, சீலிங் வந்து 10 mm பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னர் பார்க்கலாம். இன்னர் வந்து எவ்வளோ பிளாஸ்டிங் குவான்டிட்டி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் பிளாஸ்டிங் அதே தான் 3.04 இன்ட்டு 3.04 பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் வந்து 9.24 மீட்டர் ஸ்கொயரு வருது. ஓகேங்களா? ஒரு வாலோட சைஸு, அதாவது 10க்கு 10 ஒரு வால் சைஸாக, அதை வந்து நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9.24 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு வருது ஒரு வால். அப்போது 4 சைடு வால் இருக்குது. ஓகேங்களா? இந்த இதில் பண்ணுறேன். 4 சைடு 1 2 3 4 4 சைடு வால் இருக்கிறதுனால நம்ம 4 சைடு 4 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 36.96 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு வருது, சைஸ் வருது. ஓகேங்களா? அடுத்து 3.43 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது டோர் சைஸு, நம்ம டோர் சைஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ டோரு விண்டோ சைஸை வந்து நம்ம டோட்டல் ஏரியாவிலேருந்து பிளாஸ்டிங் ஏரியாவிலேருந்து டிடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 3.43, ஏன்னா அதில் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ண மாட்டோம், ஓப்பனாக இருக்கும், பிளாஸ்டிங் பண்ண மாட்டோம். அதனால் வந்து 3.43 மீட்டர் ஸ்கொயர் நம்ம டிடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது -3.43 மைனஸ் பண்ணிங்கன்னா 33.53 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு இன்னரில் மட்டும் வருது. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம பிளாஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னருக்கு வந்து 12 mm நம்ம எடுத்துருக்கோம். அப்போது 33.53 இன்ட்டு எம்எம்மை நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மீட்டரில் பார்க்குறதுனால நம்ம எம்எம்மை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 0.012 மீட்ரு. ஓகேங்களா? அப்போது மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மீட்ரு 0.440 m3. ஓகேங்களா? 3 மீட்ரு வரதுனால 0.43 m3 நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே இதை வந்து நம்ம சிஎஃப்டியில் கன்வெர்ட் பண்ணோன்னா, சிஎஃப்டியில் வந்து
CFT கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து 35.28 இன்ட்டு போட்டிங்கன்னா 35.28, அதாவது நம்ம கிடச்சிருக்க வேல்யூவோட 35.28 போட்டிங்கன்னா 14.9 CFT நம்மளுக்கு இன்னர் பிளாஸ்டிங்க்கு கிடைக்குது. ஓகேங்களா, CFT நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து அவுட்டர் பிளாஸ்டிங் என்னென்னு பார்ப்போம். அவுட்டர் பிளாஸ்டிங் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட், அவுட்டர் பிளாஸ்டிங் வந்து சேம் மெத்தட் தான். 3.35 சாரி, இப்போ அவுட்டர் பிளாஸ்டிங் வந்து நம்மளுக்கு வால் திக்னஸ் வந்து ஆட் ஆகும். இன்னரில் வந்து வால் திக்னஸ் ஆட் ஆகாது. அவுட்டரில் நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது வால் திக்னஸ் வந்து நம்ம 2 சைடு வால் திக்னஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா, அப்போது வால் திக்னஸ் வந்து 3.35. இப்போ 10 அடி இருக்குன்னா 1 அடி எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 11 அடியை நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோன்னா 3.35 மீட்ரு நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி லென்த் இன்ட்டு வித்து, ஹைட்டு போட்டிங்கன்னா 3.35. ஓகேங்களா, 3.35. அதே மாதிரி தான் வால் திக்னஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 11.22 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு அவுட்ரு ஏரியா கிடைக்குது. அப்போ அவுட்ரு ஏரியா பார்த்திங்கன்னா 4 சைடு நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம். இப்போ 4 சைடுமே வால் திக்னஸ் ஆட் ஆகும். அதனால் 11.12 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு இருக்குது. ப்ளஸ் 4 சைடு நம்பர் ஆஃப் வால். ஓகேங்களா, அப்போ 4 சைடு மல்டிபிள் பண்ணோன்னா 44.89 ஸ்கொயர் மீட்டர் நம்மளுக்கு அவுட்ரு ஏரியா பிளாஸ்டிங் குவான்டிட்டி வருது. ஓகேங்களா, ஓகே. இப்போது அதே மாதிரி அவுட்ரு ஏரியா நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த டோரும் விண்டோவும் நம்ம மைனஸ் பண்ணணும், டிடெக்ஷன் பண்ணணும். அப்போ நம்ம வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 44.89 மைனஸ் 3.43 போட்டிங்கன்னா 41.46 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு அவுட்ரு ஏரியா பிளாஸ்டிங் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இது வந்து திக்னஸை ஆட் பண்ணணும். திக்னஸ் எவ்வளோ திக்னஸை நம்ம பிளாஸ்டிங் பண்ண போகிறோம்? 20 mm போட்டிருக்கோம். ஓகேங்களா, 20 mm நம்ம வந்து அவுட்டரில் பிளாஸ்டிங் எடுத்துருக்கோம், பிளாஸ்டிக் திக்னஸ் எடுத்துருக்கோம். அப்போது 41.46 இன்ட்டு 0.02 போட்டிங்கன்னா நம்மளுக்கு M3 கிடச்சிரும். 0.82 M3 நம்மளுக்கு அவுட்ரு ஏரியா பிளாஸ்டிங் பண்ணணும். இதே இதை CFTயில் மாற்றணும்னா, கியூபிக் ஃபீட்டில் மாற்றணும்னா 35.28 போட்டிங்கன்னா 29.25 CFT நம்மளுக்கு அவுட்ரு ஏரியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து சீலிங் பார்க்க போகிறோம். சீலிங் ஏரியா பார்த்திங்கன்னா சீலிங் ஏரியா. ஓகேங்களா, சீலிங் வந்து 3.04 இன்ட்டு 3.04, அதாவது 10 அடிக்கு 10 அடி மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இன்ட்டு திக்னஸ் எவ்வளோ? திக்னஸ் வந்து 10 mm தான். நம்ம சீலிங்கில் வந்து நம்ம 10 மேக்ஸிமம் 10 mm திக்னஸ்ஸாக வந்து சீலிங்கில் பிளாஸ்டிங் பண்ணோம். ஏன்னா வந்து கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் செயல்படுறதுனால நம்ம வந்து 10 mm கொடுக்குறதே வந்து பெஸ்ட்டான ஒரு திக்னஸ் தான். ஓகேங்களா, அப்போது 0.01 mm மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 3 வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்ம M3 கிடச்சிரும். 0.092 M3. ஓகேங்களா, அப்போது CFTயில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3.26 CFT நம்மளுக்கு சீலிங் ஏரியா மட்டும் கிடச்சிது. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இன்னரும் கண்டுபிடிச்சிட்டோம், அவுட்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், சீலிங் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டல் CFTயாக பிளாஸ்டிங் ஏரியா. ஓகேங்களா, அப்போ இன்னர் வந்து 14.19 ப்ளஸ் 29.25 ப்ளஸ் 3.26. ஓகேங்களா, 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் பிளாஸ்டிங் பண்ண வேண்டிய ஏரியா பார்த்திங்கன்னா 46.7 CFT நம்மளுக்கு டோட்டல் குவான்டிட்டி பிளாஸ்டிங் இந்த இதுக்கு பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம வந்து சிமெண்ட் எவ்வளோ, சாண்டு எவ்வளோ, ப்ளஸ் நம்ம என்ன ரேஷியோவில் வந்து பிளாஸ்டிங் பண்ண போகிறோம், ரெண்டாவது லேபர் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டோட்டலாக நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 67% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டாலும், சிவில் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம சேனலில் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ரேஷியோ என்ன ரேஷியோ வந்து நம்ம பிளாஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1:5. இப்போ பார்த்திங்கன்னா இன்னருக்கும் அவுட்ருக்கும் சீலிங்க்கும் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் குவான்டிட்டி வந்து ரேஷியோ வந்து நம்மளுக்கு மாறுபடும். நான் ஆவரேஜாக வந்து 1:5 வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 1 சிமெண்ட்டு 5 பங்கு சாண்டு, ஃபைன் அக்ரிகேட். ஓகேங்களா, டெக்னிக்கல் வேர்டு வந்து ஃபைன் அக்ரிகேட். இப்போ சிமெண்ட்டு பார்க்கலாம். அப்போது 1 + 5 6 பங்கு.
அப்போ 6 பங்கில் 1 பங்கு நம்ம சிமெண்ட்டு நம்ம சேர்க்குறோம். அப்போ 1/6 இன்ட்டு 46.7ங்கிறது நம்மளோட குவான்டிட்டி, நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி. ப்ளஸ் 1.33ங்கிறது வந்து நம்ம வந்து கடையில் வந்து நம்ம ட்ரையாக தான் வாங்குவோம். நம்ம சைட்டில் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிறதுனால அந்த இதை மேட்ச் பண்ணுறதுனால 1.33 வேல்யூ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு 1440, இது வந்து சிமெண்ட்டோட யூனிட் வெயிட்டு. ஒரு M3 சிமெண்ட்டை கொட்டிங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 வெயிட் இருக்கும். அப்போது டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, 14,906 ஆன்சர் கிடைக்கும். நம்ம வந்து கேஜியில் கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் 35.28 போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கேஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 422.52 கேஜி நம்மளுக்கு சிமெண்ட்டு தேவைப்படுது. அப்போ நம்மளுக்கு 50 கிலோ தான் நம்மளுக்கு 50 கிலோ நம்மளுக்கு கிடைக்குது, சிமெண்ட் பேக் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போது டிவைடட் 50 போட்டிங்கன்னா 8.45 பேக் ஆஃப் சிமெண்ட்டு மட்டும் நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, அப்போது 8.5 பேக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணி 8.5 பேக் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சாண்டு பார்த்திங்கன்னா சாண்டு வந்து 5.5, அதாவது 5 சாண்டு. ஓகேங்களா, 5 பங்கு. அப்போ 5/6 இன்ட்டு நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டி 46.7 இன்ட்டு 1.33. ஓகேங்களா, 1.33 வந்து அந்த நம்ம வெட்டோட வேல்யூ. அப்போது 51.75 சேஃப்டி நம்மளுக்கு சாண்டு, 51.75 நம்மளுக்கு சாண்டு சேஃப்டி கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து 8.5 பேக் நம்மளுக்கு தேவைப்படுது, சாண்டு வந்து 52 சேஃப்டி தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட்டு. லேபர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேபரை வந்து ஸ்கொயர் மீட்டரில் விடுவோம், அதாவது ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஸ்கொயர் மீட்டர் எப்படினாலும் சொல்லிக்கலாம். நம்ம ஸ்கொயர் மீட்டரில் விடுவோம். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னர் அவுட்டர் சீலிங் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 84.23 ஸ்கொயர் மீட்டர் நம்மளுக்கு டோட்டல் ஏரியா வருது. அப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 906.33 ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு பிளாஸ்டிங் பண்ண வேண்டிய ஏரியா. இப்போ லேபர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிங் ஒர்க். இப்போது சிமெண்ட்டு 8.5 பேக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பேக் வந்து 400 போட்டிருக்கேன். ஓகேங்களா, 400 போட்டிருக்கேன். அப்போது 8.5 இன்ட்டு 400 போட்டிங்கன்னா 3400 நம்மளுக்கு சிமெண்ட் வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு சாண்டு வந்து 52 சேஃப்டி. ஓகேங்களா, 52 சேஃப்டினா ஒரு சேஃப்டி வந்து 48 ரூபா போட்டிருக்கேன், 48 ரூபா. ஓகேங்களா, 52 இன்ட்டு 48 போட்டிங்கன்னா 2496 ரூபா நம்மளுக்கு சாண்டு வாங்க வேண்டிய ஃபைன் அக்ரிகேட் வாங்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட்டு வந்து 907 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம வந்து காஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் விடுவோம். ஓகேங்களா, அதனால் வந்து ஸ்கொயர் ஃபீட் எடுத்துருக்கோம். 907 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 16 வந்து நம்ம ரேட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 16 ரூபா நம்ம கரண்ட்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா, 16 ரூபா. அப்போ 14,512 நம்மளுக்கு லேபர் காஸ்ட்டு மட்டும் ஆகுது. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா இது 20,408 ரூபா நம்மளுக்கு. இந்த நம்ம எடுத்துருக்கிற 10க்கு 10 ரூமு பிளாஸ்டிங் பண்ணோன்னா, பூசு வேலை பண்ணோன்னா 20,000 ரூபா நம்மளுக்கு செலவாகும். 20,408 ரூபா நம்மளுக்கு செலவாகும். இப்போ கரண்டில் என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்டு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ ப்ராஃபிட் ஒரு 10% வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுலேருந்து நம்ம 10% வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 2,040 ரூபா நம்ம ப்ராஃபிட்டு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 22,448 ரூபா நம்மளுக்கு இந்த 10க்கு 10 ரூமுக்கு பிளாஸ்டிங் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ காஸ்ட்டு வந்து செலவாகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ சிவில் சம்மந்தமாக வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.